எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு லன்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ஒரு நான்வெஜ் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். அதாவது மட்டனை வச்சு ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் மட்டன் கறி, அப்புறம் ஒரு மட்டன் ஃப்ரை, அதுக்கப்புறம் நம்ம சூப்பு காரசாரமாக ஒரு சூப் ஒன்று பண்ண போகிறோம். இதை நம்ம 1 மணி நேரத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கான சில டிப்ஸ் எல்லாம் நான் அதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். அது சூடாக்கிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம். நான் இது குழம்புக்காக வேக வைக்கிறேன். இந்த மாதிரி எலும்பு உள்ள பீசஸாக எடுத்துக்கோங்க. எலும்போடு போட்டிங்கன்னா குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் உப்பு வேணால் உப்பு போடலாம். உப்பு போட்டால் என்னென்னா கறி கொஞ்சம் லேட்டாக வேகும். இந்த மாதிரி உப்பு போடாமல் வேக வச்சிங்கன்னா கறி நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ நம்ம மூடியை போட்டு ஒரு 4 விசிலுக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு அடுப்பில் நம்ம மட்டன் ஃப்ரைக்கான மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 250 கிராம் போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த தண்ணியை நம்ம சூப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கறியை பொறுத்து நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சாதத்துக்கு கொலை கொதிச்சிட்டுது. இதில் இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதில் சேர்த்துக்கிறேன். நாங்கள் எப்போதும் சாதம் வடித்து தான் சாப்பிடுவோம். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் கடைசியாக நீங்கள் சூப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரண்டியை உள்ளாரே விட்டுடுங்க. ஸோ அப்போ என்னென்னா சாதம் பொங்கி ஊற்றாமல் இருக்கும். இப்போ கறி வேகிற டைமில் நம்ம குழம்புக்கு சூப்புக்கு வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்து இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறைன்னே பொடி பண்ணி எடுத்துக்கோங்க சூப்புக்கு. சூப்புக்கு மிளகோட காரமும் பச்சை மிளகாவோட காரமும் தான். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க, துருவின தேங்காய். அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா இல்லைன்னா ஒரு 2, 3 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் ஃப்ரையை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் மட்டன் ஃப்ரைக்காக வேக வச்ச குக்கரில் ஸ்டீம் போனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கறி நல்லா வெந்துட்டுது. இப்போ இதை மட்டன் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தவா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரு எண்ணெய் சட்டி இருந்தாலும் பரவாயில்ல. நான் கேஸ்ட் அயனோட யூஸ் பண்ணுறேன். இதில் நீங்கள் ஃப்ரைலாம் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இதில் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் பொரிய விடுங்க. பொரிய விட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, சீக்கிரம் வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் இதை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கிறப்பையும் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மஞ்சத்தூளை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும், அது வாசனை போகிற வரைக்கும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அது வேணும்னா சேர்த்துங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா இப்போ நல்லா எண்ணெயிலே வதக்கிக்க போகிறோம்.
இப்போ அதில் மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்கு. இதை வந்து நல்லா நம்ம வதக்க போகிறோம். தொக்கு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் அது மாதிரி சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தொக்கு பதம் வரணும். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி பதத்துக்கு வந்துட்டுது. இப்போ வந்து இதில் நம்ம கறி சேர்க்க போகிறோம். வேக வச்சதுலேருந்து கறியை மட்டும் சேர்த்துக்கலாம், தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் தண்ணி இருந்தால் பரவாயில்ல, அதை கறியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாக்கி தண்ணியை நம்ம வந்து சூப்புக்காக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கறி மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துட்டுது. இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம், அது ரோஸ்ட் ஆகிறதுக்காக. இப்போ நம்ம வேக வச்ச தண்ணியிலேருந்தே கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க, அது நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே கறி வெந்த கறி தான். நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கறியெல்லாம் உடஞ்சி போயிடும். கொஞ்சோண்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடியை போட்டு நம்ம இதை ரோஸ்ட் பண்ண விட போகிறோம். இப்போ மூடியை போட்டு நம்ம இன்னொரு அடுப்புக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து குழம்ப தாளிச்சிடலாம். அது ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம குழம்ப தாளித்து விட்டுடலாம். அதுக்கு இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கறிலாம் நல்லா வெந்துட்டுது. இப்போ குழம்ப நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை சேர்த்து கொஞ்சம் பொரிய விடுங்க. இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சீக்கிரம் வதவறதுக்காக. சேர்த்து இப்போ நம்ம கொஞ்சம் வதக்கி வைக்கலாம். இதுக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அது வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு அதையும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ இதில் நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய தக்காளியை வந்து இதுமாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, தக்காளி சீக்கிரமாக வதவறதுக்கு. இப்போ சேர்த்து நல்லா தொக்கு பதத்துக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதில் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குனிங்கன்னா குழம்போட கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினாவை இந்த மாதிரி நீங்கள் வதக்கிறப்பே போட்டு பண்ணிங்கன்னா குழம்போட வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிட்டுது. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு 7-8 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துங்க. காரம் பத்தலைனாலும் காரம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா காரம் உப்புலாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், நம்ம தேங்காய் போட போகிறோம். இப்போ மூடியை போட்டு இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். இப்போ சாதம் நல்லா வெந்துட்டுது. பாருங்க, சாதம் நல்லா வெந்துட்டுது. இதை நான் வடிக்க போகிறேன். இதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு நான் வடிக்க போகிறேன். உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும்னா நீங்கள் ஒரு வடிகட்டி கொலாண்டர் இருக்கும் இல்லையா, அதில் போட்டு கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம் சாதத்தை. இந்த மாதிரி நான் வந்து சிங்கில் வச்சு இதை வடிகட்ட போகிறேன். பார்த்து பண்ணுங்கள், கையில் கீழே பட்டுடும் அது.
இப்போ நம்ம மட்டன் ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 10 மினிட்ஸ் ஆயிட்டுது. இப்போ அத தொறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இது நல்லா ரோஸ்ட் ஆயிட்டுது. இப்போ வந்து இத நம்ம கொஞ்சம் தொறந்து வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போறோம் நம்ப. இத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இத நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நல்லா சூப்பரா வந்துட்டுது. உங்களுக்கு இதில காரம் பத்தலன்னு நெனச்சீங்கன்னா, கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயி வந்துட்டுது. இப்ப வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து இத நிறுத்திட வேண்டியதுதான். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நம்மளோட மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிட்டுது. இப்ப நம்ம சூப்பு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து இத கொஞ்சம் பொரிய விடுங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் இதில கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம் கொஞ்சோண்டு ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு அத லேசா வதக்குங்க. ரொம்ப வதக்க வேணாம் வெங்காயத்த. இல்ல ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சூப்புக்கு பச்சை மிளகாவும் அந்த மிளகோட காரம் தான். அப்புறம் ஒரு தக்காளிய இந்த மாரி நல்லா பெருசு பெருசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சூப்புல இந்த மாரி தக்காளி பெரிய பீஸா வந்தா சாப்பிடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்ப இதெல்லாம் நல்லா லேசா வதக்குனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல. ஏன்னா ஏற்கனவே நம்ம கறி வேக வச்ச தண்ணியிலேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அதுவே போதும். உங்களுக்கு வேணுனா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில வந்து கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் லேசா வதக்கி விட்டுக்கலாம். புதினா போட்டா சூப்போட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது லேசா வதக்குனா போதும். சூப்புக்கு எல்லாமே கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இதில ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நுணுக்கி வச்சிருக்கிற மிளகு, சீரக பொடி இருக்கு இல்லையா? அதையும் இதில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இத நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயில லேசா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்ப நம்ம கறி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா? அத இதில சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி இன்னும் வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி பாத்திரத்த அலசி அதில ஊத்திக்கோங்க. இதில வந்து நம்ம அரிசி கழுவுற தண்ணி இருக்கு இல்லையா? அத போட்டு சூப்பு பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் மறந்துட்டேன். அதனால நான் வெறும் தண்ணி ஊத்துறேன். இப்போ உப்பு, உரப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உரப்பு பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்ப நம்ம வந்து இந்த மூடி போட்டு வேக வைக்க போறோம். எனக்கு உப்பு பத்தல. அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இதுல. இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு மூடிய போட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்க போறோம். ரசம், சூப்பெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லேசா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமாவே நம்ம வந்து நிறுத்திடலாம். இந்த மாரி லேசா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமாவே நிறுத்திடுங்க. இப்ப தொறந்து பாருங்க நம்மளோட சூப்பு ரெடி ஆயிட்டுது. இப்ப இத மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம இதுல கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்ப இதுல வந்து ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஒரு பாதி லெமன் இதில புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்டு இத மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடிய போட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதுதான். நம்மளோட சூப்பு ரெடி ஆயிட்டுது. இப்போ நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் பால் வேணுனா நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நீங்க ஆஃப் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு தேங்காய் பால் சேர்க்காம தான் செஞ்சிருக்கேன். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிட்டுதான்னு பார்க்கலாம். இப்போ தொறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்டுது. இத வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் இத சேர்த்துக்கலாம். இதில வந்து நம்ம தேங்காய், கசகசா, சோம்பு சேர்த்துருக்கோம். ஸோ இத வந்து நம்ம சேர்த்துட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் போட்டா குழம்பு திக்காயிடும். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இத வந்து கொதிக்க வைக்க போறோம். ஒரு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இத கொதிக்க வைக்கலாம். ஏன்னா அதில கசகசா, தேங்காய் அப்புறம் சோம்போட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இல்லாட்டி குழம்பு நல்லா இருக்காது. ஒரு 10 நிமிஷமா குழம்பு கொதிக்குது. இப்ப இதில வந்து இந்த தேங்காவோட, கசகசாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டுது. நம்மளோட குழம்பு ரெடி ஆயிட்டுது. பாருங்க இந்த மாரி கன்சிஸ்டன்சில வந்து இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா திக்காயிடும். நம்ம குழம்பு இப்ப ரெடி ஆயிட்டுது. இது கடைசியா நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம வந்து இத வந்து குழம்ப நிறுத்திட வேண்டியதுதான். இதுக்கு கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் வாசனையா. நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். நம்மளோட லஞ்ச் ரெடி ஆயிட்டுது. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.